அண்மை செய்தி. இசையமைப்பாளர் இளையராஜா செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படத்தை நீக்கியதால் பெரும் பாதிப்பு என்று மைத்ரி மூவி நிறுவனம் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள் வழங்கலாம். அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்த 3 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த பாடலை நீக்க கோரியும் இழப்பீடு கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த 3 பாடல்களையும் படத்தில் இருந்து நீக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தடையை நீக்க கோரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இசை நிறுவனங்களிடம் இருந்து இந்த பாடல்களின் உரிமை பெறப்பட்டுள்ளது. இடைக்கால தடையால் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலிருந்து படத்தை நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது தங்கள் நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் படத்தில் இருந்து 3 பாடல்களை நீக்குவது எளிதான காரியம் அல்ல. படத்தில் எந்த மாற்றம் செய்தாலும் புதிதாக தணிக்கை சான்றிதழுக்காக மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திடம் விண்ணப்பித்து சான்று பெற வேண்டும். படம் திரையரங்குகள் OTT தளங்களில் திரையிட்ட பின் எப்படி தடை உத்தரவு பெற முடியும் என வாதம் வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி தடையை நீக்க கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவுக்கு இளையராஜா பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.